ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, கேட் அங்கே வந்த உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட எதுக்கு குழந்தைய கூட்டிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, டாக்டர் தான் எங்கள் 2 பேரையும் வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கட்டாயமாக அவங்கள தேடி இந்த இடத்துக்கு வருவேன்னு சொன்னாங்க. உண்மையாகவே நீ அவங்கள தேடி வரியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம ஷாக்காக இருக்கு. அப்போ ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ சொல்ல போற? அன்னைக்கு நீயும் என்னோட புருஷனும் உங்களோட வீட்டில் ஒன்றா இருந்தீங்க அதானே? அதை அவனே என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்டான். தெரியாத தனமாக உன் கூட அன்னைக்கு அவன் இருந்திருக்கான். அது கூட எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவனை குடிக்க வச்சு அவனை மயக்கி அந்த மாதிரி நீ பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொல்றா. அப்ப அம்மா 2 பேருக்குமே செம்ம ஷாக்கா இருக்கு. என்னம்மா நீ பேசுற அப்படின்னும் போது, அம்மா இந்த விஷயம் எங்களோட ஃபேமிலி விஷயம், நீங்க இதுல தலையிடாதீங்க, அது அவர் பண்ண தப்பு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபீல் பண்ணி பயங்கரமாக கதறி அழுதுட்டாரு என்கிட்ட. அவரே அந்த விஷயத்த சொல்லி, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ குடும்பம் பிரிஞ்ச மாதிரி என்னோட குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு நான் ஒருபோதும் வழி விடவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ உண்மையாகவே அவன் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அவன் சொன்னது தான் உண்மை, நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பிடுறா. அவளும் பெண் தானே. அவ கார்ல போகும்போது பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா புருஷங்காரன் தான் கடைசி வரைக்கும் இல்லைன்னு சாதிச்சான்ல. இப்போ அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அப்போ நம்ம கேட்டோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு உன்னோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எங்களுக்குள்ள கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தது. ஆனா எப்ப அவ குடும்பத்தை நீ பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சியோ, உன் மேல இருக்க அந்த இறக்கம் கூட எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உண்மையாவே கேட்ட நினைச்சு கஷ்டப்படுறேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ மோசமானவெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா என் புருஷன் நல்லவனே கிடையாது, அவனுக்கு அவ ஏத்தவ கிடையாது. அதுக்காக தான் உங்க பொண்ணை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேனே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாங்க பிரிஞ்சிட்டோம், எனக்கும் என் புருஷனுக்கும் ஒண்ணுமே கிடையாது இப்போதைக்கு. இருந்தாலும் உன் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அந்த பொண்ணு எவ்வளவோ டேலண்ட் இருக்கு, அவளை நீங்க படிக்க வைக்கலாம், அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவளை ரொம்ப நல்லபடியா நீங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். ஆனா என் புருஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்க எல்லாரோட சொத்தையும் மொத்தமா வழிச்சு வாய்க்குள்ள போட்டுக்குவான். அவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவன் எதுக்காக 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் இங்க வந்தான்? அவனோட லைஃப் அங்க நல்லபடியா அவன் பொண்டாட்டி குழந்தைன்னு தானே இருந்தது. என்ன பழி வாங்கணும், நான் என்ன பண்றேன்னு என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனால என்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது. நான் முன்னேறது அவனுக்கு ஈகோ பிரச்சனையா இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு என்னை பார்க்காம இருக்க முடியாது, என்கிட்ட பழகாம இருக்க முடியாது. ஒன்று என்னை எதிர்த்துக்கிட்டாவது என் கூடயே இருக்கணும்னு தான் நினைப்பான். அதனாலதான் சொல்றேன், உன்னோட பொண்ணோட வாழ்க்கை இதுல கெட்டுதான் போகும். நீ உன் பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சா அவன் கிட்ட இருந்து பிரிச்சு உங்க பொண்ணை எங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரனோட போனை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு செம்மையா ஆத்திரம் வந்துடுது. அப்ப உடனே அதுக்கு புருஷன்காரன் கேட்டா என்ன சொல்றான் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, அவ முட்டாள்தனமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் இந்த போட்டோவெல்லாம் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் இவ கேட்கிறா, உண்மையை சொல்லு, அன்னைக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி நான் தான் சொன்னேனே டார்லிங், எங்களுக்குள்ள அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல. அவ உன்னை ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்றா, நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறா அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரமா மரியாதையா சொல்லுன்னு கேட்டதுக்கு அப்புறமா கடைசியில இவன் சொல்றான், ஆமா உண்மைதான், தப்பு நடந்துருச்சு, இது எல்லாமே அவ கைகாரி, அந்த சூனியக்காரியால தான். அவ என்னை எப்படியோ மாயம் பண்ணி மந்திரம் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சுட்டா. இது எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். அவ நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறா, இதையாவது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். புருஷன்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்றா, எதுக்காக நீ இப்படி பண்ண, எதுக்காக அவகிட்ட போய் நீ எல்லா உண்மையும் சொன்ன அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது பார், இதுக்கப்புறம் அவ கூட தான் உன் வாழ்க்கை அப்படின்னு நீ நினைச்சீனா அவகிட்ட நீ உண்மையை தான் சொல்லணும், அவகிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது. நீ பொய் சொன்ன அப்படின்னா கண்டினியூவா இதே தான் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். நீ எப்போ உன்னோட பழி வாங்குற உணர்வை நிறுத்துறியோ அப்பதான் இது எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ என்னை விட்டு முன்னேறி என் கையை விட்டு போயிட்டே இருக்க, நீ எங்கேயோ இருக்க, நான் என்ன பண்றது, எனக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப ஆத்திரம் வருது, நீ எப்படி என்னை ஏமாத்தி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இவன் கத்திக்கிட்டு இருக்கான்.
அதுக்கு ஹீரோயின் நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ போறேன்னா எங்க வேணாலும் போ, ஆனா ஏன் பிள்ளைங்களை மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இவன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க தான் ட்ரை பண்றான். அவன் அந்த பிள்ளைங்களோட கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டா ஹீரோயின் மறுபடியும் ஃபைட் பண்ணுவா. அப்ப இவங்களுக்குள்ள லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அவன் அந்த பிளானை தான் பண்றான். புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கேட் வந்து கார்ல நின்றுட்டு இருக்கா. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னும் போது நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆக்சுவலா இங்க அவங்க 2 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பாக்ஸை போய் ஹீரோயின் கேட் கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அதுல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் வந்து ஹீரோயினை லவ் பண்ணும்போது இவளுக்கு எழுதின ஒரு லவ் லெட்டர் தான் இருந்திருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, இந்த லவ் லெட்டரை படிச்சியா, இந்த லவ் லெட்டர்ல என்ன அளவுக்கு ஒரு உண்மை இருக்குன்னு உனக்கு புரியுதா, டீப்பான ஒரு லவ் இருக்குன்னு உனக்கு தெரியுதா, இது அவன் எனக்காக எழுதினான், உனக்காக என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லவ் லெட்டர் பீரியட்லாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு, இப்போ அந்த ட்ரெண்டே கிடையாது, அதனால அவன் எழுதியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, சரி ஓகே, நீ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவள் சைலண்டாகவே இருக்கா. இந்த மாதிரி இப்போ நீ போடுற எல்லா ட்ரெஸ்ஸு அதை தான் நான் எப்போவுமே போடுவேன், அதாவது எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ட்ரெஸ் தான் நான் போடுவேன். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உன்னோட ரூமை பெட்ரூம் எல்லாம் பார்க்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னென்ன ட்ரெஸ் வச்சுருக்கனோ அதே ட்ரெஸ்ஸுங்க தான் உன்கிட்ட இருந்தது, அது எல்லாமே நல்லா யோசித்து பாரு, நீ வாங்கியிருக்க மாட்டேன், அவன் தானே உனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. அவன் இன்னமும் என்ன லவ் பண்றான், ஆனா அவனுக்கு ஈகோ தடுக்குது. அவனால வந்து நான் முன்னேறதையோ அவனை விட நான் அதிகமாக இருக்கிறதையோ ஏற்றுக்க முடியல. ஸோ அவன் இதையே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நாசமாக தான் போக போகுது. அவன் வந்து உன்னையும் விட மாட்டான், அதே மாதிரி குழந்தைங்களோட பேரை சொல்லி என்னையும் விட மாட்டான், என்னையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறான். இதில் நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். உன்னோட வயசு ஒன்றும் ரொம்ப ஆயிடல, நீ சின்ன பொண்ணு, உன்னோட லைஃப்பை முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது. இப்பயே வந்து நீ ஒரு ஃபேமிலியை நடத்தியே ஆகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உனக்கு இருக்க ஒரு குழந்தைய நீ தாராளமா உன்னால வளர்க்க முடியும் அப்படின்னு நீ நம்பிக்கை வச்சினா அவளை நீ பெரிய லெவல்ல ஆக்கலாம். அதுக்கு இவன் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றா. எனக்கு உன் மேல கோபம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா என்னோட வாழ்க்கையை என்னோட குடும்பத்தை பிரிச்சுட்டேன் அப்படின்ற கஷ்டம் இருந்தது. பட் அதை உனக்கு நான் பண்ணணும்னு நான் நினைக்கல, நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், என் வாழ்க்கை ஆல்ரெடி நாசமா போச்சு, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையாவது நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. புருஷன்காரன் கடைக்கு போயிருக்கான். பார்த்தா அவனோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த கார்டுமே ஒர்க் ஆகல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கான். வீட்டாண்ட வந்து பார்த்தா வீட்டையே ஃபுல்லா டோட்டலா ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே செம குழப்பம் ஆயிட்டு கதற ஆரம்பிச்சிடுறான். ஐயோ மாமா நீங்க என்ன பண்றீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம கேட்டோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் பண்ணலப்பா, இதெல்லாம் நீயே தான் பண்ணிக்கிட்ட, உன்னோட வாழ்க்கையில நீ அதை மண்ணள்ளி போட்டுக்கிட்ட, ஏன் பொண்ணு இதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டா, அவளை மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நான் ரஷ்யாக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. இல்ல இல்ல அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க, நாங்க ஃபேமிலியா இருக்கோம், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தையும் இனிமே எங்களது தான், இனிமே என் பொண்ணையோ இல்ல என் பேத்தியோ நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்ட அந்த இடத்துக்கு வர, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னையோ என் பிள்ளையோ தொல்லை பண்ணாத, உனக்கு நீ ஆடணும்னு நினைக்கிற கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ்வளவுதான், அவனை போட்டு அடி நிமித்த ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமா. அவ்வளவுதான், அவன் கதற கொஞ்சம் கூட கவலைப்படாம கேட் அந்த இடத்துல இருந்து போயிடுறா. இவனும் எவ்வளோ கெஞ்சிரான், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்களாவது புரிய வைங்க அவளுக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இவனை அங்கேயே நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கார்ல அந்த இடத்துக்கு வர, அவ்வளவுதான் செம்ம காண்டாயிரம். இவன் தொரடி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என்னை பழி வாங்கணும்னு நினைச்ச, அதே மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவ காரை சுத்தி காரை மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிட்டு ஃபீல் பண்ணி அங்கேயே உட்கார்ந்து, இப்ப எல்லாமே உனக்கு சந்தோஷம் தானே, நீ கண்ணால என்ன பார்க்கணும்னு நினைச்சியோ அதை பார்த்துட்ட, அவ்வளவுதானே, நான் வந்து உன்னை விடவும் ஒரு ஸ்டெப் மேல போயிடவே கூடாதுன்றதுல நீ ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து என்னை இப்படி கீழே இறக்கி விட்டுட்டல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதுல எப்படி வந்துட்டு இவன் உழைப்புல முன்னேறினான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. எல்லாமே உன்னோட பொண்டாட்டியும் உன்னோட மாமனாரும் தானடா எல்லாம் செஞ்சாங்க, இந்த வீடு ஒண்ணுதான் இருந்திருந்தா நீ உள்ள இருந்திருப்ப, ஏன் வெளியில இருக்க அப்படின்னு கேட்கணும் போல தோணுது அவளுக்கு. ஆனா கேட்க மாட்டா.
அப்போ அவ என்ன சிம்பிளா கேட்கறானா, உன்னை எங்கன்னா டிராப் பண்ணோன்னா சொல்லு, நான் டிராப் பண்றேன் அப்படின்னும் போது ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு திட்டுறோம். ஆனா நான் தோத்துட்டேன், அப்படியே போயிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா நான் திரும்பி வருவேன், வந்து உன்னை சும்மா மட்டும் விடவே மாட்டேன்டி, உன்னையும் இதே மாதிரி நடு தெருவுல ஒரு நாள் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இங்க டாமையும் கேக்கையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து கேக் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. டாம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, போற வழியில வந்து இதெல்லாம் பார்த்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சேர்ந்து சாப்பிடலாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா சாப்பிடலாம் ஒன்னா அப்படின்னு சொல்லும் போது இவளுமே சரி ஓகேன்னு சொல்றா. ஆனா அவ என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு, நீ இதெல்லாம் பண்ற அப்படின்றதுக்காக என்னைக்கும் வந்து நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுவேன்னு மட்டும் கனவு காணாது அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க பழைய வீட்டுக்கே திரும்பவும் வந்துட்டாங்க. ஏன்னா இவளுக்கு விற்கிற பிளான் எல்லாம் இல்லை இல்லையா, சும்மா வந்து புருஷன்காரனை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அது எல்லாமே பண்ணா. அப்ப புருஷன்காரன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க, நீ என்ன நல்லா தானே இருக்க, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, மறுபடியும் எங்களை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல என்னால வந்து என் பிள்ளைங்களை விட்டு வாழ முடியல, உன்னை விட்டு வாழ முடியல, அதனால திரும்பவும் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு இதுல கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாம நிம்மதியா வாழ விட்டீங்கன்னா அதுவே போதுமானது எங்களுக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பையன் வந்து அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறானா. அப்ப ஆக்டர் அங்க வரான். வந்த உடனே தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசவே விரும்பலன்றப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல பையன் வேகமா ஓடி வந்து அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, தங்கச்சி வந்து அப்பா கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. பட் ஆனா அவளோட மொபைல அவ கையில தான் வச்சிருக்கா அப்படின்னும் போது இல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை போட்டு வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க அவளை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஏதோ ஒரு பிரிட்ஜ் மேல இருக்கா மாதிரி காட்டுது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செமையா பயமாயிடுது. அங்க பார்த்தா இந்த பைத்தியக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, குழந்தைய தூக்கிட்டு போய் பிரிட்ஜ் மேல உட்கார வச்சுட்டு, அப்பாவுக்கு வந்துட்டு உங்க கூட தான் வாழணும்னு ஆசை, பட் ஆனா என்ன பண்றது, அப்பாவுக்கு இந்த உலகத்துல வாழவே ஆசை இல்ல, அப்பா அவ்வளவுதாமா அப்படி இப்படின்னு உளர ஆரம்பிச்சிடறான். அவளுக்கு பயமாயிடுது, அப்பா வீட்டுக்கு போகணும்ப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பையனும் அந்த இடத்துக்கு வரும்போது பொண்ணு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, அவன் பிரிட்ஜுக்கு மேல ஏறி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ்வளவுதான், பைத்தியம் மாதிரி உளர ஆரம்பிச்சிடறான். என்ன பார்க்க எனக்கே அருவருப்பா இருக்கு, ஏதோ ஒரு பூச்சி புழுவை விட மோசமா நான் என்ன நினைச்சு ஃபீல் பண்றேன், ஏதோ ஒரு இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் கொலை பண்ணுவாங்க பத்தியா, அந்த மாதிரி கவலையே படாம என்னெல்லாம் நீங்க கொண்டுடணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நல்லாவே புரியுது, இவன் ஏதோ ஒரு டிராமா தான் கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் பிள்ளைங்க எதற்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, அவங்க லைஃப் லாங் இதை வந்து மறக்கவே மாட்டாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது புரியுதா இல்லையா, ஆல்ரெடி நம்ம குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் பயங்கரமா கஷ்டப்பட்ட அவனை எப்படியோ கீழே இறக்குறான். அவனுமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். கடைசியா ஒரு வேலை என் பசங்க கூட நான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்பா, அது மட்டும் இல்லாம கேட் ஆன்ட்டி வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறிடுவாங்க, உங்களை மன்னிச்சிருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, எதுக்காக இப்படி எல்லாம் வந்து தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் சைலண்டாவே இருக்கான். இவ்வளவு சோகத்துல இருந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் பியர் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல, அவருக்கு வந்து காஃபியை எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க 2 பேரும் என்னைக்கு பொருந்தீங்களோ அன்னைக்குதான் நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நான் வந்துட்டு உங்க கூடயே வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இவன் பிட்ட போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா பசங்க 2 பேருமே வந்து பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. இவனும் சோகமா ட்ரை பண்றான், சந்தோஷமா அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றான். பொண்ணுக்கு பெருசா புரியல, ஆனா பையனுக்கு நல்லாவே புரியுது இவன் வந்து மறுபடியும் ஜாயிண்ட் அடிக்க ட்ரை பண்றான்றது. ஆனா பையன் அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இல்லை, அவன் சைலண்டாவே இருக்கான். இப்ப இவனோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இவனால ஆடம்பரம் இல்லாம வாழ முடியல, அதுதான் இவனுக்கு பிரச்சனை. இவனுக்கு எங்க வந்துட்டு எல்லாமே கிடைக்குமோ, அது வேலையே செய்யாம ஃப்ரீயா எல்லாமே கிடைக்குமோ அந்த இடத்துல தான் இவனால நல்லா நிம்மதியா வாழ முடியும். இப்ப அவ போயிட்டா, அதனால எப்படியாவது ஹீரோயினை மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கணும்ன்றது தான் இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா அவங்க 2 பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேம்மா, தயவு செஞ்சு அப்பா மாதிரி மட்டும் வாழ்ந்துடாதீங்க புரியுதா,
நீங்கெல்லாம் உங்களோட லைஃப்ல ஒரு பெட்டர் பர்சனா வரணும் அப்படின்னு சொல்லும் போது பையன் இதுக்கு மேல என்னால தயங்க முடியாதுன்னு செம காண்டாயிரான். இப்ப எதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதால எங்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? நீங்க இல்ல நல்லதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது இல்ல, இது எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்ச கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 நாளுக்கு இவன் தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றா. அதாவது இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் அப்படின்னு எதிர்பார்க்கறான். பட் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டா. அவ ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டு அவன் வந்துட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் இருந்தா எனக்கு கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருப்பான். அவன் தூங்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஹீரோயினும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து பையன் கிட்ட என்ன சொல்லி அவனை என் பின்னாடி கூட்டிட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து முழிக்கிறா. நீ அப்படி என்னதான் சொல்லி தொலைச்ச அப்படின்னு கேட்கும் போது, உங்க அம்மாக்கு நீ பிறந்ததே பிடிக்கல, உங்க அம்மா உன்னை எப்பவுமே பாரமா தான் பார்த்தாங்க, ஒரு நாளும் நீ பிறந்து குழந்தையா இருக்கும் போது நைட்டெல்லாம் அழுகும் போது கூட உங்க அம்மாக்கு ஏண்டா குழந்தை பேத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. உன்னை உங்க அம்மாக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். நீ வளர்ந்ததுக்கு அப்புறமும் உன்னை பாரமா மட்டும்தான் உங்க அம்மா நினைப்பாங்கன்னு சொன்னேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம கஷ்டமாயிடுது. ஆக்சுவலா பார்த்தா அவளுக்கு அந்த டைமுக்கு மனநிலை சரியில்லாம இருந்திருக்கு. அவ அந்த டைமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அதை கேட்ட உடனே இவளுக்கு செம கடுப்பாயிடுது. எப்படிடா நீ எல்லாம் மனுஷனாடா, எதுக்காகடா அந்த பிள்ளைகிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன், அவன் மனசளவுல ஒரு நாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அப்படின்னும் போது, ஆமா அதுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. சரி விடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பாதி வழி போன ஹீரோயின் திரும்பி வந்து பார்க்கும் போது மொத்த டேப்லெட்டையும் போட்டுட்டு அவன் மயங்கின நிலைமையில கிடக்குறான். ஹீரோயினுக்கு டவுட் வந்துதான் திரும்பியே வந்திருப்பா. வேகமா ஆம்புலன்ஸ புக் பண்றா. ஆனா திரும்பி வந்து கார்ல உட்காரும் போதுதான் அவளுக்கு பயங்கரமான உச்சக்கட்ட ஷாக்கே. பையன் காணும், எங்கம்மா அண்ணா அப்படின்னு கேட்டா, பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் இவங்க கூட இருந்தேன் அப்படின்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அவங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அப்பாவும் நம்மளை விட்டு போக மாட்டாரு, அம்மாவையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. அதனால நான் இங்க இருந்து போறேன், அம்மா கூட தைரியமா நீ இருந்த அம்மாவை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு ஓன்னு அழுகுறா தங்கச்சிக்காரி. அவ்வளவுதான் ஹீரோயின் பெத்து பிடிச்ச மாதிரி ரோடா பையனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பையன் எங்க போனானே தெரியல. 6 மாசம் கழிச்சு புருஷன்காரனை காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான்னா பிங்கிக்கு கால் பண்ணி பொண்ணு எப்படி இருக்கா, ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு பிங்கி கேட்கும் போது, இப்பதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்றான். அவனும் இப்ப வேலையில ஓரளவு செட்டில் ஆயிட்டான். அப்ப பையன் திரும்பி வந்தானா, பையனை பத்தி எதனா தெரிஞ்சுதா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல, அவன் எங்க போனா என்ன பண்ணா அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அவ ஏதோ வந்து பொண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ உன்னோட வீட்டை விட்டு ஓடினப்போ உங்க அம்மாவோட நிலைமை என்னவோ அந்த நிலைமையில தான் இப்ப ஹீரோயின் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயினுக்காக. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் தெரிஞ்சிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆக்டர் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். இவன் இன்னமும் ஹீரோயினுக்கு துணையா ஹீரோயின் கூட தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் மட்டும் இன்னமும் பையன் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி சவுண்டு கேட்கும் போது, காலிங் பெல் கேட்கும் போது ஆவலா வந்து வெளியில பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னும் பையன் வந்த பாடில்ல, மேபி வந்துருவானா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில வந்து ஒருத்தர் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டு இருக்கோம். அதுதான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கருத்து இதுல இருந்து தோணுது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன டிராமா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க சீசன் 2 தான் பார்க்க போறோம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.